நீங்கள் இதுவரைக்கும் தையல் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டோர் மேட் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பழைய சாரியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம துணி எடுக்கணும். இந்த துணியை நம்ம ரெண்டாக மடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த துணியை நம்ம ரெண்டாக மடிக்கணும். இந்த துணிக்கு அகலத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அளக்கணும். அகலம் 20 இன்ச் இருக்கு. அதுல பாதி 10 இன்ச். இதை நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம செய்யலாம். இந்த 10 இன்ச் வச்சு சுத்தியும் குறிக்கணும். அடுத்து இந்த துணியை சுத்தியும் வட்டம் போடணும். இதை நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் செய்யலாம். அடுத்து இதை கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து நம்ம பழைய சாரியை கட் பண்ணோம். எப்படி கட் பண்ணதுன்னு இந்த பேப்பரில் நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கத்திரியை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணவும் மேலே மொத்தமாக வெட்டி விடக்கூடாது. மேலே கேப் இருக்கணும். அடுத்து திருப்பி அதே மாதிரி இதையும் வெட்டி விடணும். ஃபுல்லாக வெட்டி விடக்கூடாது. மேலே கேப் இருக்கணும். இதே மாதிரி நம்ம வரிசையாக சாரியை கட் பண்ணி எடுக்கணும். இப்படி நம்ம இந்த சாரியை கட் பண்ணி நம்ம உள்ள வைக்கும்போது எல்லா இடத்துலயும் நம்ம கரெக்டா வரும். இல்லைன்னா ஒழுங்கா வராது. அடுத்து இந்த வட்டத்தை சுத்தியும் தைக்கணும். தைக்கும் போது கரெக்டா கொஞ்சம் இடம் கேப் விட்டு தைக்கணும். இந்த கேப் எதுக்குன்னா நம்ம தச்சு முடிச்சதும் இந்த துணியை நம்ம நிமிக்கிறதுக்காக.
அடுத்து வந்து வளைவான பக்கத்துல எல்லாம் தையல்ல படாம கட் பண்ணி விடணும். அப்பதான் பின்பக்கம் திருப்பும் போது வளைவான பக்கம் எல்லாம் கரெக்டா வரும், இல்லாட்டா சுருக்கு வரும். அடுத்து இந்த துணியை நம்ம நிமிக்கணும். நம்ம வெட்டி வச்சிருந்த சாரியை இந்த துணிக்குள்ள வைக்கணும். அடுத்து நம்ம கேப் விட்டுருந்த பக்கத்துல மடிச்சு வச்சு தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.